எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 1 முதல் 4 வரை ரிவிஷன் டெஸ்ட். அதாவது ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 1லிருந்து 4 வரை ஏற்கனவே 25 வினாக்கள் வீதம் கொடுத்துருக்குறோம். அதை செப்பரேட்டா பார்த்துவீங்க. இப்போ அதை 4 சேர்த்து 100 வினாக்களை இப்போது நான் தொகுத்து வழங்குறேன். அதில் ஒரு சில வினாக்கள் தவறாக கொடுத்துருந்தேன். அதையும் கரெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். விருப்பமுள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். நீங்களே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு 100 கேள்வி போட்டு நான் கொடுக்குற பதிலும் நீங்கள் கொடுக்குற ஆன்சரும் சரியாக வருதான்னு பார்த்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். அப்போ 100 கேள்விக்கு எவ்வளோ பதில் எழுதிங்கிறத நீங்கள் ஒரு ரிவிஷன் வாயிலாக உங்களையே நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, மக்களுக்கு அழகு சேர்ப்பன. மக்களுக்கு அழகு சேர்ப்பன. இதுக்கு சரியான விடை அணிகலன்கள். அடுத்தது இரண்டாவது கேள்வி, தீவகம் என்ற சொல்லின் பொருள். தீவகம் என்ற சொல்லின் பொருள். இதுக்கு சரியான விடை விளக்கு. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கோவலனும் கண்ணகியும் எந்த நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன. கோவலனும் கண்ணகியும் எந்த நகருக்குள் சென்றபோது கொடிகள் அசைந்தன. இதுக்கு சரியான விடை மதுரை. அதாவது மதுரைனாவே கோவலன் கண்ணகி, கோவலன் கண்ணகினா மதுரை. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான்காவது கேள்வி, தீவக அணி எத்தனை வகைப்படும். தீவக அணி எத்தனை வகைப்படும். இதுக்கு சரியான விடை 3 வகைப்படும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள். நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள். இதுக்கு சரியான விடை வரிசை. அடுத்தது ஆறாவது கேள்வி, இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது. இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறுவது. இதுக்கு சரியான விடை தன்மை அணி. தன்மை அணி. அடுத்தது ஏழாவது கேள்வி, தன்மை அணியின் வகைகள் எத்தனை வகைப்படும். தன்மை அணியின் வகைகள் எத்தனை வகைப்படும். இதுக்கு சரியான விடை ஏழாவது கேள்விக்கு 4. அடுத்தது தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர். தன்மை அணியை டேஸ் என்றும் கூறுவர். இதுக்கு சரியான விடை தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்தது 9வது கேள்வி, வைகை நதி பாயும் நகரம் எது. வைகை நதி பாயும் நகரம் எது. இதுக்கு சரியான விடை மதுரை. மதுரை. அடுத்தது 10வது கேள்வி, சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் எனும் பாடலில் அமைந்த அணி எது. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் எனும் பாடலில் அமைந்த அணி எது. இதுக்கு சரியான விடை தீவக அணி. தீவக அணி. அடுத்தது 11வது கேள்வி, வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. இதுக்கு சரியான விடை உருவகம். அடுத்தது ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார். ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் யார். இதுக்கு சரியான விடை அழகிரி சாமி. அழகிரி சாமி. அடுத்தது 13வது கேள்வி, அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் யார். இது சரியான விடை அழகிரி சாமி. அழகிரி சாமி. அடுத்தது 14வது கேள்வி, எந்த வரிசையில் மூத்தவர் அழகிரி சாமி. எந்த வரிசையில் மூத்தவர் அழகிரி சாமி. இதுக்கு சரியான விடை 14வது கேள்விக்கு கரிசல் எழுத்தாளர்கள். கரிசல் எழுத்தாளர்கள். அடுத்தது 15வது கேள்வி,
அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார்? அழகிரிசாமி எந்த நாட்டில் படைப்பாளர்களுக்கான படைப்பு பயிற்சி அளித்தார்? இதுக்கு சரியான விடை மலேசியா. மலேசியா. அடுத்தது 16வது கேள்வி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான இதழ். ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான இதழ். இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா கலைமகள். அடுத்து ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான ஆண்டு. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை வெளியான ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1966. 1966. அடுத்தது 18வது கேள்வி. வீரப்பன் குப்புசாமிக்கு கொடுத்துவிட்ட பணம். வீரப்பன் குப்புசாமிக்கு கொடுத்துவிட்ட பணம். இதுக்கு சரியான விடை 3 ரூபாய். 3 ரூபாய். அடுத்தது கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான். அடுத்தது 20வது கேள்வி. திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். இதுக்கு சரியான விடை கருணையன். கருணையன். அடுத்தது கருணையனின் தாயார். கருணையனின் தாயார் யார்? இதுக்கு சரியான விடை எலிசபெத். எலிசபெத். அடுத்தது 22வது கேள்வி. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் என்ன? தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் என்ன? இதுக்கு சரியான விடை வாடாத மாலை. வாடாத மாலை. அடுத்தது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. இதுக்கு சரியான விடை சூசையப்பர். சூசையப்பர். அடுத்து 24வது கேள்வி. தேம்பாவணி நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? தேம்பாவணி நூலில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 3. 3. அடுத்தது தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 3615. அடுத்தது தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. அடுத்தது 28வது கேள்வி. தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும். தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும். இதுக்கு சரியான விடை பெருங்காப்பிய நூல் ஆகும். பெருங்காப்பிய நூல் ஆகும். அடுத்தது தேம்பாவணியை இயற்றியவர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். அடுத்தது தமிழ் முதல் அகராதி எது? தமிழ் முதல் அகராதி எது? இதுக்கு சரியான விடை சதுரகராதி. சதுரகராதி. அடுத்தது வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அடுத்தது சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? இதுக்கு சரியான விடை இஸ்மத் சன்னியாசி. இஸ்மத் சன்னியாசி. அடுத்தது இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள். இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் தூய துறவி. தூய துறவி. அடுத்தது இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழிச்சொல். இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழிச்சொல். இதுக்கு சரியான விடை பாரசீக மொழிச்சொல்.
பாரசீக மொழிச்சொல். அடுத்தது காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று. காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று. இதுக்கு சரியான விடை 35வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, கருணையன் கூற்று. கருணையன் கூற்று. அடுத்தது வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை எலிசபெத். ஏன்னா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்கள், எலிசபெத்ங்கிறவங்க பெண். அடுத்தது வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை இயேசு. ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுவுக்கு முன்னோர்கள். அடுத்தது 38வது கேள்வி, சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள். சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள். இதுக்கு சரியான விடை நிலம். அடுத்து நவமணி என்பதில் நவம் என்ற சொல் குறிப்பது. நவமணி என்பதில் நவம் என்ற சொல் குறிப்பது 9. அடுத்து நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை என்னும் பொருள் தரும் சொல். நல்லற படலை பூட்டும் இவ்வடிகளில் படலை என்னும் சொல் தரும் என்னும் பொருள் தரும் சொல். இதுக்கு சரியான விடை மாலை. மாலை. அடுத்தது 16வது கேள்வி, கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இதுக்கு சரியான விடை யோவான். அடுத்தது 42வது கேள்வி, கருணையன் என்பவர் யார். கருணையன் என்பவர் யார். அருளப்பன். அடுத்தது பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார். பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் யாருக்காக வேண்டினார். இது சரியான விடை கருணையன் எலிசபெத்துக்காக. அடுத்தது உய்முறை. உய்முறை இலக்கண குறிப்பு தருக. உய்முறை சரியான விடை வினை தொகை. அடுத்தது மெய்முறை. மெய்முறை என்றால் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. அடுத்தது பரப்பி இலக்கண குறிப்பு தருக. பரப்பி இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம். வினையெச்சம். அடுத்தது நல்லறம். நல்லறம் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு சரியான விடை பண்புத்தொகை. பண்புத்தொகை. அடுத்தது நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன. நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன. இதுக்கு சரியான விடை முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில். மன்னிக்கவும், க்கு பண்புத்தொகை, 48க்கு முகமது ரஃபி. முகமது ரஃபி. அடுத்தது 49வது கேள்வி, நாகூர் ரூமி பிறந்த இடம் எது. நாகூர் ரூமி பிறந்த இடம் தஞ்சை. அடுத்து 50வது கேள்வி, நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ். நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ். சரியான விடை கணையாளி. அடுத்து 51வது கேள்வி, நாகூர் ரூமி எழுதிய புதினம். நாகூர் ரூமி எழுதிய புதினம் அதாவது நாவல். இதுக்கு சரியான விடை கப்பலுக்கு போன மச்சான். கப்பலுக்கு போன மச்சான். அடுத்து 52வது கேள்வி, சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது. சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது சித்தாளின் மரணம். அடுத்தது தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது.
தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது செங்கற்கள். அடுத்தது தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர். தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர். இதுக்கு சரியான விடை சித்தாளு. அடுத்து நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகளில் ஒன்று. நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகளில் ஒன்று. இதுக்கு சரியான விடை நதியின் கால்கள். நதியின் கால்கள். அடுத்தது 56வது கேள்வி. இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையை நினைப்பவர்கள். இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையை நினைப்பவர்கள் கவிஞர்கள். அடுத்து தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம். தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் இத்தொடரில் உள்ள நயம். இதுக்கு சரியான விடை மோனை நயம். மோனை நயம். அடுத்தது சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர். சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது என குறிப்பிடும் கவிஞர். இதுக்கு சரியான விடை நாகூர் ரூமி. அடுத்து மாறுபட்ட ஒன்றினை கண்டறிக. இதுக்கு சரியான விடை 7வது சுவை. அடுத்தது நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின். நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி. கவிதை தொகுதி. அடுத்தது 61வது கேள்வி. கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியின். கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியின் நாவல். அடுத்து கற்காலம் இலக்கண குறிப்பு தருக. இருபெயரொட்டு பண்பு தொகை கற்காலம். அடுத்தது புலம்புவார் இலக்கண குறிப்பு தருக. புலம்புவார் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு சரியான விடை வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். அடுத்தது செங்கற்கள் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு சரியான விடை பண்பு தொகை. செங்கற்கள் இலக்கண குறிப்பு தருக பண்பு தொகை. அடுத்தது இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான். எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம் தான். எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது. இதுக்கு சரியான விடை தலையில் கல் சுமப்பது. அடுத்தது மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். இதுக்கு சரியான விடை ஜெயகாந்தன். அடுத்து 67வது கேள்வி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். இதுக்கு சரியான விடை சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்தது 68வது கேள்வி. தர்மார்க்கத்தை மன்னிக்கவும் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதியவர். தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதியவர் வியாசர். அடுத்தது நாட்பொருட் பயத்தலோடு. நாட்பொருட் பயத்தலோடு. இதில் நாட்பொருட் என்பது. இதுக்கு சரியான விடை அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் பொருள் இன்பம் வீடு. அடுத்தது கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது. கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது. இதுக்கு சரியான விடை சமூக பார்வை. சமூக பார்வை. அடுத்தது ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம். ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம். இதுக்கு சரியான விடை 1934 முதல் 2015 வரை. அடுத்தது பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் வாழ்விக்க வந்த காந்தி. வாழ்விக்க வந்த காந்தி. அடுத்தது 23வது கேள்வி. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு
ஒரு கதாசிரியனின் கதை. ஒரு கதாசிரியனின் கதை. அடுத்தது 74வது கேள்வி. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு. இதுக்கு சரியான விடை யுக சந்தி. யுக சந்தி. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர். தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர். இது சரியான விடை ஜெயகாந்தன். அடுத்தது 76வது கேள்வி. ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? இது சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? இதுக்கு சரியான விடை இமயத்துக்கு அப்பால். இமயத்துக்கு அப்பால். அடுத்தது 78வது கேள்வி. கருத்தாளமும் வாசக சுவையும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார்? கருத்தாளமும் வாசக சுவையும் கலந்து இலக்கியங்கள் எழுதியவர் அதாவது படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜெயகாந்தன். அடுத்தது சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? சமகால கருத்துகளையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜெயகாந்தன். அடுத்தது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது எது? உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது எது? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் விருது. குடியரசுத் தலைவர் விருது. அடுத்தது 81வது கேள்வி. மாறுபட்ட குழுவினை தேர்வு செய்க. மாறுபட்ட குழுவினை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை பிரளயம் கை விலங்கு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக. இதுக்கு சரியான விடை 82வது கேள்விக்கு குரு பீடம். அடுத்து 83வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் குறும்புதினத்தை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் குறும்புதினத்தை கண்டறிக. இதுக்கு சரியான விடை பிரளயம். அடுத்து 84வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஒரு கதாசிரியரின் கதை. அடுத்தது ஜெயகாந்தனின் திரைப்படமாகாத படைப்பு ஒன்று எது? ஜெயகாந்தனின் திரைப்படமாகாத படைப்பு ஒன்று எது? ஒரு பிடி சோறு. அடுத்தது 86வது கேள்வி. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை புதுமை பித்தன். புதுமை பித்தன். அடுத்தது 87வது கேள்வி. படிக்காத மேதை என்று கா செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார்? படிக்காத மேதை என்று கா செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் ஜெயகாந்தன். அடுத்து திரைப்படமான ஜெயகாந்தனின் குறும்புதினம். திரைப்படமான ஜெயகாந்தனின் குறும்புதினம். யாருக்காக அழுதான்? யாருக்காக அழுதான்? அடுத்தது ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது? ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்து 90வது கேள்வி. ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது? ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 1972. அடுத்து சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது?
சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது? இதுக்கு சரியான விடை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்தது, கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. இதுக்கு சரியான விடை சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஆடையிலே ஆடுகின்ற இவ்வடிகளில் பயின்று வரும் நயம் மோனை நயம். அடுத்தது, மேடையிலே ஆடையிலே இவ்வடிகளில் பயின்று வரும் நயம் எதுகை. அடுத்தது, தண்ணீரே மலரே இவ்வடிகளில் பயின்று வரும் நயம் தண்ணீரே மலரே இவ்வடிகளில் பயின்று வரும் நயம் இயைபு நயம். பாருங்க, இதுல மோனை நயம்னா கொடுத்திருக்கக்கூடிய அடிகளில் அல்லது சீர்களில் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, அதே மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, அதே மாதிரி அதுல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையில கடைசி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. அடுத்தது, யாப்பின் உருபுகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 6 உறுப்புகள். எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை. அடுத்து, பா எத்தனை வகைப்படும்? இதுக்கு சரியான விடை 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. அடுத்தது, வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்தது, ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? இதுக்கு சரியான விடை 4 வகைப்படும். அடுத்தது, திருக்குறளும் நாலடியாரும் டேஸில் அமைந்துள்ளது. திருக்குறளும் நாலடியாரும் டேஸில் அமைந்துள்ளது. இதுக்கு சரியான விடை வெண்பாவில். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு ஏற்கனவே தேர்வு 1லிருந்து 4 வரை நம்ம செப்பரேட்டா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அதை இப்ப கம்பைன் பண்ணி ஒரே தேர்வா 100 வினாக்களா இந்த காணொலியில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தேர்வு 1லிருந்து 4 வரை ரிவிஷன் டெஸ்ட் காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.